வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். நட்பு, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. சந்தோஷம், சோகம், நம்பிக்கை, கொண்டாட்டம். ஆனா இதே நட்புக்குள்ள துரோகம், அரசியல், சந்தர்ப்பவாதம், சாதி போன்ற நச்சு விதைகள் முளைச்சா என்ன ஆகும்? அந்த நட்பு சிதைந்து போகுமா, இல்ல அந்த நச்சை எதிர்த்து போராடுமா? இந்த கேள்விகளை நம்ம மனசுல ஈட்டி மாதிரி இறக்கி நம்மள ஒரு பதட்டமான உணர்ச்சிகரமான பயணத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக ஆழமாக அலச போறோம். தமிழ் சினிமாவின் தனித்துவமான நடிகர் கதிர், மலையாள சினிமாவின் மிரட்டல் நாயகர்களான ஷைன் டாம் சாக்கோ மற்றும் ஹக்கீம் ஷா மற்றும் இயக்குனர் ஜியோ பேபி என ஒரு திறமையான பட்டாளம் இணைந்து MC ஜோசப் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் படைப்பு தான் இந்த மீஷா படம். சரி, ஒரு சாதாரண காட்டு விருந்துல ஆரம்பிச்சு நம்ம சமூகத்தோட ஆழமான அரசியல் புண்களை கீறி பார்க்கிற இந்த மீஷா திரைப்படம் உண்மையிலேயே மீசையை முறுக்க வைக்கும் படைப்பா இல்லையா? வாங்க ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு இந்த படத்தோட ஒவ்வொரு அடுக்கையும் பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல படத்தோட கதை என்னன்னு விரிவாக பார்ப்போம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தெரியும். ஆனா அது வெறும் மேல் தோல் தான். உள்ளுக்குள்ள இது ஒரு பக்கா பொலிட்டிக்கல் டிராமா. வனத்துறையில வேலை பார்க்கும் மிதுன், நம்ம கதிர், தன்னோட சின்ன வயசுல இருந்து கூடவே வளர்ந்த உயிர் நண்பர்கள் சிலரை ஒரு விசேஷ விருந்துக்கு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற தன் இடத்துக்கு அழைக்கிறார். அந்த அழைப்புல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி மிதுனுக்கு ஒரு பெரிய ரகசியமான திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றதான் இந்த விருந்தையே ஏற்பாடு பண்றார். இங்க தான் கதை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா மாறுது. ஏன்னா திட்டம் போடுறது மிதுன் மட்டும் இல்லை, அந்த காட்டுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு நண்பனுக்குள்ளேயும் ஒரு திட்டம் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு. ஒருத்தரோட திட்டம் இன்னொருத்தருக்கு தெரியாது. விசுவாசம், நட்புங்கிற முகமூடிக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் தங்களோட சுயநலத்துக்காக காய்களை நகர்த்துறாங்க. சரி, இது படத்தோட ஒரு அடுக்கு. இதோட இன்னொரு ஆழமான அடுக்கு என்னன்னா, மிதுனும் அவரோட உயிர் நண்பனான அன்வரும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு அரசியல் கட்சியில ரொம்ப தீவிரமா உழைக்கிற தொண்டர்கள். ஆனா ஒரு கட்டத்துல அந்த கட்சி தங்களோட சாதியையும் மதத்தையும் நட்பையும் தங்களோட ஓட்டு வங்கி அரசியலுக்காகவும் சுயலாபத்துக்காகவும் எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துதுங்கிற கொடூரமான உண்மையை மிதுன் புரிஞ்சுக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்ய நினைச்சு கட்சியை எதிர்த்து அவர் குரல் கொடுக்கும்போது அதே கட்சி அவர் உயிரா நினைக்கிற நட்பையே அவருக்கு எதிராக ஒரு ஆயுதமா மாத்துது. அன்வரை வைச்சே மிதுனுக்கு ஒரு பெரிய சதிவலைய பின்னுது. அந்த அடர்ந்த காடு, வெளியே தெரியாத அந்த விருந்து, நண்பர்களுக்குள் இருக்கும் துரோகம், வெளியே இருந்து இயக்கப்படும் அரசியல் சதி, இது எல்லாத்துக்கும் நடுவுல மிதுன் மாட்டிக்கிறார். தன்னோட திட்டத்தை நிறைவேற்றினாரா? நண்பர்களின் துரோகத்தை கண்டுபிடிச்சாரா? அரசியல் சதியிலிருந்து தப்பிச்சாரா? விசுவாசத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? பேராசையோட உச்சம் எது வரைக்கும் போகும்? இந்த கேள்விகளுக்கு பதற வைக்கும் காட்சிகளோட பதில் சொல்றதுதான் இந்த மீஷா படத்தோட கதை. சரி, இப்படி ஒரு சிக்கலான பல அடுக்குகள் கொண்ட கதையை ஒரு படமா உருவாக்குறதுக்கு அசாதாரணமான திறமை வேணும். அந்த விஷயத்துல மீஷா படங்குழு பல இடங்கள்ல நம்மள அசர வைக்குது. வாங்க படத்தோட பிளஸ் பாயிண்ட் அம்சங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல கதிர், மிதுன். பரியேறும் பெருமாள் தொடங்கி ஒவ்வொரு படத்திலும் ஒரு நடிகரா தன்னை செதுக்கிக் கொண்டே வரும் கதிர் இந்த படத்தில் தன்னோட கெரியரின் பலவற்றில் இதுவும் ஒன்று என சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார். ஒரு நேர்மையான வனக்காவலன், கட்சிக்காக உழைக்கும் தீவிர தொண்டன், நண்பனுக்காக உயிரை கொடுக்கும் தோழன், ஏமாற்றப்பட்டதை உணரும் போது பொங்கும் கோபம், துரோகத்தின் வலியால் துடிக்கும் உள்ளம், அத்தனை வேதனைக்குள்ளும் தனக்கான நீதியை தேடும் போராட்டம்னு மிதுன் கதாபாத்திரத்தின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் அவ்வளவு தத்ரூபமா வாழ்ந்திருக்காரு. சில காட்சிகள்ல வசனமே இல்லாம அவரோட கண்கள் பேசுற அரசியல் ரொம்பவே ஆழமானது. ஒரு சிக்கலான கதாபாத்திரத்தை எவ்வளவு பக்குவமாக கையாள முடியுங்கிறதுக்கு கதிரோட நடிப்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மற்றது ஹக்கீம் ஷா. அன்வருக்காக வரும் ஹக்கீம் ஷா படத்தோட சைலண்ட் கில்லர். படம் முழுக்க ரொம்ப அமைதியா அளவா பேசி அளவான நடிப்பை வெளிப்படுத்தினாலும் அவரோட கதாபாத்திரம் நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சூழ்நிலை கைதியாக நட்புக்கும் கட்சிக்கும் நடுவுல சிக்கி தவிக்கும் ஒரு சாமானியனின் வழியை அவரோட பார்வைகளாலே கடத்திடுறாரு. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில தன் நண்பனுக்கு நடந்த கொடூரத்தை நினைச்சு அவர் உடைந்து அழும்போது திரையரங்கத்தில் இருக்கிற நம்ம மனசும் சேர்ந்து உடையும். ஒரு குறை சொல்ல முடியாத நேர்த்தியான நடிப்பு. அடுத்தது ஷைன் டாம் சாக்கோ. ஒரு வேட்டைக்காரராக சில காட்சிகளை வந்தாலும் திரையில் தோன்றும் போதெல்லாம் ஒரு விதமான அச்சுறுத்தலையும் கணிக்க முடியாத ஒரு தன்மையையும் தன்னோட உடல் மொழி மூலமா கொண்டு வர்றாரு. அவரோட கதாபாத்திரம் படத்தோட சஸ்பென்ஸுக்கு ஒரு முக்கிய காரணம். அவரோட பார்வையும் சின்ன சிரிப்புமே நமக்குள்ள ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கும். அடுத்தது ஜியோ பேபி. த கிரேட் இந்தியன் கிச்சன் போன்ற படங்களை இயக்கிய ஒரு சென்சிட்டிவான இயக்குனரான ஜியோ பேபி இந்த படத்துல ஒரு தந்திரமான இரக்கமற்ற அரசியல்வாதியா வந்து மிரட்டியிருக்காரு. ரொம்ப இயல்பா பேசி சிரிக்கிற மாதிரி நடிச்சு அதுக்குள்ள எவ்வளவு விஷத்தை ஒளிச்சு வைக்க முடியுமோ அதை செஞ்சு தன்னோட கதாபாத்திரத்துக்கு 100% நியாயம் செஞ்சிருக்காரு. 2.
இயக்குனர் MC ஜோசப் ஒரு சாதாரண த்ரில்லர் கதையை எடுக்காம அதை ஒரு ஆழமான சமூக அரசியல் படமாக மாற்றியதற்காகவே அவரை பாராட்டலாம். நட்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்ம சமூகத்தில் எவ்வளவு ஆழமாக சாதி மற்றும் மத அரசியல் வேரூன்றி இருக்குங்கிறத எந்த விதமான பிரச்சாரமும் இல்லாமல் காட்சிகள் மூலமாகவே உணர்த்தியிருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பலம் அதன் நான் லீனியர் திரைக்கதை. அதாவது கதை நேராக செல்லாமல் முன்னும் பின்னுமாக பயணிக்கும். ஆரம்பத்தில் இது நமக்கு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனா போக போக ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு முடிச்சும் அவிழும் போதும் இந்த திரைக்கதை அமைப்பு தான் படத்தோட விறுவிறுப்புக்கு காரணம்னு புரியும். ஒரு ஜிக்ஸா பசில நாமளே தீர்க்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு பிளாஷ்பேக் காட்சியும் நிகழ்காலத்தில் நடக்கிற சம்பவத்துக்கான காரணத்தை சொல்லும்போது நாம அதிர்ச்சியோட உறைந்து போவோம். இதுக்கப்புறமா 3 ஒரு படம் டெக்னிக்கலா எவ்வளவு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு அது பார்வையாளர்களை கதைக்குள்ள இழுக்கும். அந்த வகையில மீஷா ஒரு டெக்னிக்கல் அற்புதம். ஒளிப்பதிவு சுரேஷ் ராஜன். இந்த படத்தோட உண்மையான ஆன்மா ஒளிப்பதிவு தான். சுரேஷ் ராஜன் அந்த காட்டை ஒரு லொகேஷனா பார்க்காம ஒரு முக்கியமான கதாபாத்திரமாவே மாற்றியிருக்காரு. சூரிய ஒளி அடர்ந்த மரங்களுக்குள் ஊடுருவி வரும் அழகு, திடீரென மாறும் வானிலை, மழையின் தீவிரம், இரவின் அச்சுறுத்தும் அமைதின்னு காட்டோட ஒவ்வொரு முகத்தையும் ஒரு ஓவியம் போல படம் பிடிச்சிருக்காரு. சில காட்சிகள்ல கேமராவின் கோணங்கள் நம்மளே அந்த கதாபாத்திரங்களோடு சேர்ந்து அந்த ஆபத்தான காட்டுக்குள் பயணிப்பது போன்ற ஒரு உணர்வை தரும். இது வெறும் ஒளிப்பதிவு அல்ல, இது ஒரு கவிதை. இசை சூரஜ் எஸ் குரூப். இவர் ஒரு த்ரில்லர் படத்திற்கு இசை எவ்வளவு முக்கியம்னே நமக்கு தெரியும். சூரஜ் குரூப் அந்த பொறுப்பை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். வழக்கமான இசைக்கருவிகளை தாண்டி காட்டின் இயற்கையான ஒலிகள், பழங்குடியினரின் இசை, விசித்திரமான சப்தங்கள்னு புதுமையான ஒரு இசை அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இசை வெறும் பின்னணியில் ஒலிக்காமல் நம்மளோட இதய துடிப்பை எகிர வைக்குது, பதட்டத்தை உச்சத்துக்கு கொண்டு போகுது. சரி, இப்படி இவ்வளவு நிறைகள், இவ்வளவு பிரம்மாண்டமான உழைப்பு இருக்கிற படத்துல குறையே இல்லையான்னு கேட்டா ஒரு சின்ன நெருடல் இருக்கு. இதை குறையாக சொல்வதை விட ஒரு ஆதங்கமாக சொல்லலாம். படத்தோட முதல் பாதி நான் லீனியர் திரைக்கதையோடு பல கேள்விகளை எழுப்பி அடுத்து என்ன நடக்கும், யார் நல்லவர் யார் கெட்டவர்னே கணிக்க முடியாத அளவுக்கு ஜெட் வேகத்தில் பயணிக்கிறது. அந்த முதல் பாதி நம்மளை சீட்டின் நுனியில் உட்கார வைக்குது. ஆனா இரண்டாம் பாதியில எல்லா முடிச்சுகளும் ஒவ்வொன்றாக அவிழ்க்கப்படும் போது அந்த வேகமும் இறுக்கமும் லேசாக குறைவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. முதல் பாதியில இருந்த அதே பதட்டமும் கணிக்க முடியாத தன்மையும் இரண்டாம் பாதியிலும் முழுமையாக தொடர்ந்திருந்தால் மீஷா சந்தேகமே இல்லாமல் இந்திய சினிமாவின் ஒரு கல்ட் கிளாசிக் வரிசையில் இடம் பிடித்திருந்திருக்கும். இது படத்தை பலவீனப்படுத்தவில்லை, ஆனால் ஒரு மாஸ்டர் பீஸ் ஆவதற்கான வாய்ப்பை ஒரு நூலிழையில் தவறவிட்டது போன்று ஒரு சின்ன வருத்தம். சரி, இப்போ நாம தீர்ப்புக்கு வந்தாச்சு. இந்த மீஷா திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா? நீங்க ஒரு ஜாலியான கமர்ஷியல் மசாலா படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த படத்துக்கு போகாதீங்க. இது உங்களுக்கான படம் இல்லை. ஆனா ஒரு புத்திசாலித்தனமான ஆழமான அரசியல் த்ரில்லரை நீங்க ரசிப்பவராக இருந்தால், நடிப்பின் உச்சத்தை தொட்ட கலைஞர்களின் நடிப்பை அனுபவிக்க விரும்பினால், தொழில்நுட்ப ரீதியாக ஒரு தரமான சினிமாவை பார்க்க ஆசைப்பட்டால், படம் முடிந்து வெளியே வந்த பிறகும் அது உங்களுடன் பயணித்து உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த மீஷா படத்தை பாருங்க. இது வெறும் பொழுதுபோக்கு சினிமா அல்ல, இது ஒரு பாடம், இது ஒரு அனுபவம். நட்பின் பெயரால், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நம்மை சுற்றி நடக்கும் துரோகங்களையும் அரசியலையும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தோலுரித்து காட்டிய ஒரு நேர்மையான முயற்சி இது. மொத்தத்துல மீஷா இரண்டாம் பாதியில லேசான வேக குறைவு இருந்தாலும் அதன் நோக்கத்திலும், அது பேசிய அரசியலிலும், அது கொடுத்த அனுபவத்திலும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. நிச்சயமாக மீசையை முறுக்கி விடலாம். நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார்ஸ். அந்த இரண்டாம் பாதி வேக குறைவுக்காக 1 ஸ்டார் குறைத்தாலும் இது நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படைப்பு. ஓகே மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்து இருந்தீங்கன்னா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு படத்துல யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த மாதிரி நேர்மையான அரசியல் படங்கள் தமிழ்ல இன்னும் நிறைய வரணுமா? உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கோ. நன்றி மக்களே.